வணக்கம் மக்களே, இது நம்ம கிங்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அடுத்து இருக்காரு ப்ரோனோன்டாங்க. நம்ம ப்ரோனோன் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெற்றிகரமான அரை செஞ்சுரி டே 50. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், ஐ ஹர்ட் மை செல்ஃப் வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா ஐ ஹர்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க, தப்பு. வேற எப்படி சொல்லணும்? ஐ ஹர்ட் யூ அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி he will hurt myself னு சொல்லலாமா? சொல்லவே கூடாதுங்க, அதுவும் தப்பு. வேற எப்படி சொல்லலாம்? he will hurt me அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. சரிங்களா? அதே மாதிரி he will hurt him சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? he will hurt himself னு சொல்லணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமா இருக்கும்போது மட்டும்தான் வெரி குட்ங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அதை யூஸ் பண்ணணும். மற்ற டைம்ல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ண கூடாது. சரி ஓகே. the horse hurt என்ன சொல்லணும்? வெரி குட் itself. they hurt ourselves னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க, தப்பு. வேற எப்படி சொல்லணும்? we hurt ourselves அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஓகே. they hurt வந்தா என்ன சொல்லணும்? எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க, themselvesங்க. அதே மாதிரி நாளைக்கு நம்ம you cut yourself போடணுமா இல்ல yourselves போடணுமா இத பத்தி பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.